அந்த கோல்டை பற்றி நாங்கள் ஆராயறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோல்டில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது நாளைக்கு என்றதை ஒருக்கா நான் எல்லாரும் கேட்டிருந்தவன். நான் 1 ஹவர் கேண்டில் 4 ஹவர் கேண்டில் விளங்கப்படுத்துகிறேன். மற்றது டெய்லி வீக்லி மந்த்லி காட்டேலி என்று சொல்லி ரைட். நாங்கள் இப்போ ஒருக்கா டெய்லி வீக்லி மந்த்லி ஒருக்கா பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ரைட். இப்போ நாங்கள் மந்த்லி சார்ட்டுக்கு போவோம். மந்த்லி சார்ட்டுக்கு போனோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த ஒரு சார்ட் கிடைக்க போகுது. எப்படி என்று கேட்டிங்களேன்னு சொல்லி சொன்னால், அப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதில்லை. இப்போ இதுதான் எங்களோட மந்த்லி சார்ட்டின் படிவு. சரியா? அப்போ எங்கே பெறுதுன்னு சொல்லி சொன்னால், எப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சப்போர்ட்டோட மேலே போய்கொண்டே இருக்குதே ஒழிய அது வந்து கீழே இறங்கியல மந்த்லி சார்ட்டுக்கு. அப்போ என்ன நடக்குது? அப்போ இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட இதை கொஞ்சம் வெளியிடுவோம். கிட்டத்தட்ட 1 2 3 4 5வது மாதம் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் தந்திருக்கிறார். அப்போ இதை வந்து சரியான ஒரு இடத்துல பார்ப்போம். என்னிட்ட கேட்டால் நான் வந்து நிறைய அனலைஸ் பண்ணுறது இப்போ சும்மா விளையாட்டுக்கு அனலைஸ் பண்ணி கொண்டிருப்பேன். என்னென்று கேட்டால் நான் இதில் வந்து எக்ஸ்பர்டீஸ் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன ஒரு என்னென்னு சொல்கிறது விளையாடுத்தான் எங்களுக்கு அது. இப்போ மெட்டாக்கள் செய்கிற மாதிரி ரைட். இப்போ இருக்கா இது பார்ப்போம். இதில் என்ன மாதிரி இந்த கோல்டு வந்து மூவ் பண்ணுறாருண்டு. ஓகே, இப்போ நாங்கள் இதில் இருந்து கீறினோம்னு சொல்லி சொன்னால் ஒரு டோஜி கேண்டில் தந்துட்டுருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இப்போ இது இவர் வந்து இந்த முறை மேலே போவாரா கீழே வருவாராண்டு. இப்போ எங்களுக்கு வேணும் என்ன பிரச்சனைன்னு. ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை போட்டுட்டோம். என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கோ. அப்போ இப்போ இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். என்னோட நடக்கிற மாதிரி இல்லையா? அப்போ கம்ப்ரெஷன் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த மாதம் நான் எதிர்பார்க்குறேன் இந்த கம்ப்ரெஷன் வந்து ஒருவேளை வந்து கீழே இறங்கலாம், அல்லது இதை உடைச்சிக்கொண்டு மேலே போய் இதை தொட்டுக்கொண்டு திருப்பி கீழே இறங்கலாம். அப்போ இதில் 2 விதமான நான் எதிர்பார்ப்புகளையும் நான் பார்க்குறேன். என்னென்னு கேட்டால் வந்து இப்போ இந்த முக்கோணம் நான் சொன்னதால் இந்த முக்கோணம் வந்து ஒரு கம்ப்ரெஷனுக்கு வந்துட்டுது. இப்போ வந்து கம்ப்ரெஸ் ஆகி வந்துட்டுது, அது அமுக்கத்துக்குள்ளே வந்துட்டுது. இப்போ அமுக்கி கொண்டு வந்துட்டுதா. அப்போ அமுக்கி கொண்டு வந்தபடியாக இப்போ இதில் ஒரு பெரிய கேண்டில், சின்ன கேண்டில் ஒன்று வந்துட்டுது. அடுத்தது இன்டிசிஷன். இப்போ வந்து இன்டிசிஷன்டா இதுக்கு இன்னும் டிசைட் பண்ணல, அதாவது பயர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் சண்டை வச்சுக்கொள்ளுவோம். அப்போ இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறார்? இப்போ எங்களுக்கு வந்து ஒரு கிழமை முடிஞ்சுது, ஜூன் மாதத்துல ஒரு கிழமை முடிஞ்சுது. அப்போ இப்போ வந்து நாங்கள் பார்க்க வேணும் எங்கே வந்து இந்த இது வந்து கேண்டில் வந்து போகுதுன்னு சொல்லி. ஒருவேளை இது மேலே வந்து இப்படியே உடைச்சி கொண்டு போகலாம், கீழே வந்து உடைச்சி கொண்டு கீழேயும் பெறலாம். அப்போ இது வந்து மந்த்லி கேண்டில். அப்போ மந்த்லி கேண்டிலில் ஒரு வேளை இவர் வந்து கீழே உடைச்சி கொண்டு வாராருண்டா எங்கே மட்டுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் வர மாதிரி நீங்கள் நினைக்கிறீர்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எந்த இடத்துல கேண்டில் திரும்பி இருக்குதோ அந்த இடத்துக்கு திருப்பி கேண்டில் வந்து வருவார். சரியா? அப்போ இப்போ நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஏன்னு கேட்டால் இந்த நேரத்தில் ட்ரேடிங் வந்து கேனஸ்லா, இப்போ நீங்கள் வந்து சின்ன காசோட நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களாண்டா கேன காசுகளோடு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். சரியா? அப்போ எங்கே மட்டுக்கும் இவர் வர போகிறார்? இந்த பின்னுக்கு மட்டுக்கும் வர போகிறார். சரியா? அப்போ வந்துட்டு என்ன செய்வார்? அப்போ மந்த்லி கேண்டிலில் எங்கே வர போகிறாருன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துக்கு இப்போ உடைச்சி கொண்டு வந்தாரென்றால் இந்த இடத்துக்கு வந்தே தீரும். சரியா? அப்போ அப்போ எப்போ வருவார்ன்றதை எங்களுக்கு தெரியாது. அப்போ பார்ப்போம். மந்த்லி கேண்டில் நாங்கள் பார்த்துருக்குறோம், கம்ப்ரெஸ் ஆகிட்டார். இனி வந்து மேலே போகலாம், கீழே வரலாம். உடைச்சா இங்கே மட்டுக்கும் வர வேணும், இங்கே மட்டுக்கும் வர வேணும். ஏனென்றா 5 மாதம் தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டே இருக்கிறார். இங்கே வந்து கனகாலமாக தொடர்ச்சியாக மேலே போய் ஒன்று பாருங்க இதில் தொடங்கினது. அப்போ 1 2 3 4 5 6 7 8 மாதமாக மேலே போய் கொண்டிருக்கிறார். அப்போ இவர் வந்து இப்போ என்ன செய்கிறார்? இப்போ இவர் வந்து இங்கே பாருங்க 1 2 3 4வது மாதமே கொஞ்சம் இன்டிசிஷனாக கொடுத்தார். ஆனால் பிறகு திருப்பி மேலே போய் கொண்டிருந்தவர் தானே. அப்போ இதுலேயும் அப்படி நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, மேலே உடைச்சி கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள். அப்படி கீழே வந்துச்சு தண்டா இங்கே மட்டுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது மந்த்லி கேண்டிலில். இப்போ வந்து வீக்லி கேண்டிலில் பார்ப்போம் இவருக்கு வீக்லி கேண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரைட். இப்போ வீக்லி கேண்டிலில் நாங்கள் இதில் போட்டால் அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள் வீக்லி கேண்டிலையும் வந்து எங்களுக்கு வந்து என்ன நடக்குது? இது இந்த இவ்வளத்தடியில் வந்து எங்களுக்கு தெரியுது ரீட்ரேஸ் ஆகி
திருப்பி எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போய் இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இடத்துல வந்து எங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு. ஏமா இல்லையா? ஏன்னா இந்த பண்ணுங்கோ இங்கே பாருங்கோ இந்த இடத்துக்கு வந்துட்டார். அப்போ எனக்கு இது வந்து சரியான விஷயம் என்ன கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் சரியாக வந்து இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலை. சரி, வீக்லி கேண்டில் சரியான இடத்துல எடுக்கலை. அப்போ எங்கே இருக்க வேணும், இங்கே மட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து மேலே போக வேணும். அப்போ வரையலை. அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து இது எடுத்துக்கொண்டு மேலே போச்சுதுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். அப்போ இதை எடுக்காமல் மேலே போனாருண்டா அது கொஞ்சம் அது வந்து என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம். அப்போ நான் என்ன எதிர்பார்த்தேன், இப்போ வீக்லி கேண்டில் வந்து எங்கே வரணும்னு சொல்லி சொன்னால் இங்கேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள். அப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு படத்தோண்ட ஒரு பாத்வேயோண்ட கீறி பார்ப்போம். பார்த்துன்னு சொல்லி சொன்னால் எங்கே வந்து எங்கே போக மாட்டோம். அப்போ எங்கே வர போகிறார்? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல கேண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கும். பிறகு என்ன செய்யுமெண்டா திருப்பி இதுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரியோ? அப்போ இதை விட்டுட்டு நாங்கள் இன்னொருக்கா பார்ப்போம். ரைட், இப்போ எங்களுக்கு வந்து மந்த்லி கேண்டில் வீக்லி கேண்டில் சப்போர்ட் லைன் வந்துட்டு தான். இப்போ இது வந்து வீக்லி சப்போர்ட். அப்போ நாங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடுவோம். இது வந்து வீக்லி சப்போர்ட், இது மந்த்லி சப்போர்ட் உண்டு. சரியா? அப்போ ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடுவோம். இதுக்குள்ளே கொண்டு வந்து வந்து மந்த்லி சப்போர்ட். ஓகே, அடுத்தது இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க வேணும். அடுத்த இன்னொரு இது போடுவோம். இதில் இது வந்து வீக்லி சப்போர்ட். சரியா? போட்டுட்டோமா? அப்போ இதை கொண்டு வந்து இடத்துல விடுவோம். அப்போ ரைட், இப்போ மந்த்லி சப்போர்ட்டும் வீக்லி சப்போர்ட்டும் வந்துட்டுது. இப்போ நாங்கள் டெய்லி சப்போர்ட்டுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எங்கள் விடத்தில் தொட்டுக்கொண்டு திருப்பி வாரேன். அப்போ இப்போ நீங்கள் வந்து டெய்லிக்கு போவோம். இப்போ டெய்லிக்கு போனோம்னு சொல்லி சொன்னால் ரைட், இப்போ இதனால தான் நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் வேறு கேண்டில்கள் பாவிக்கிறது. இப்போ பார்ப்போம். இப்போ வந்து இதில் இன்னொரு ட்ரெண்ட் லைன் ஒன்றா போடுவோம். அல்லது பேரலல் லைன் எங்களுக்கு ரொம்ப இலவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பேரலல் சேனல் ஒன்றா போடுவோம். அப்போ இதில் நான் ஒரு பேரலல் சேனலை தொடங்கி சரியா இதில் பார்த்து இவ்வளத்தடியில் நான் பேரலல் சேனலை முடிக்கிறேன். ஏனெண்டா இவ்வளத்தெல்லாம் கிட்டத்தட்ட ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பேரலல் சேனலில் 2 பேரலல் சேனலில் நாங்கள் ஒரு பாத்தோண்ட கீறி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இங்கே இருந்து மேலே வந்தவர் சரியோ, பிறகு என்ன செய்கிறார்? இவ்வளத்தடிக்கு வாரார். என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி சேனலில் வந்து இந்த அடுத்தது திருப்பி வந்துட்டு கீழே இவ்வளத்தடிக்கு வாரேன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது கீழே இறங்குமாண்டா அப்படி கீழே வந்துச்சுதுண்டா இது வரைக்கும் வரும். அப்படி இது வரைக்கும் வர இல்லையான்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் இந்த நடுவில் இடையில் இருக்கிறார் தானே இந்த கோடு, அதாவது இந்த கோட்டடியில் வந்துட்டு திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இன்னொரு 1 more ட்ராப் கொண்டு கிடைக்கலாம் வீக்லி சேனல். இப்போ டெய்லி சேனல்லையும் 1 more ட்ராப் கொண்டு வந்துட்டு அந்த ட்ராப்பில் இருந்து மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ இதுதான் வந்து உங்களோட இந்த முறையான பேட்டர்ன். அப்போ இந்த முறை வந்து நான் ஒன்று எதிர்பார்க்குறேன்னு கேட்டால் இவர் ஒரு ட்ராப் ஒன்று கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னால் எவ்வளத்தடிக்கு ட்ராப் கொடுக்கணும், நான் சொன்ன அதே இடத்துக்கு ட்ராப் ஒன்று கொடுக்க வேணும். எவ்வளத்தடிக்கு இப்போ நாங்கள் அந்த இடத்துல சரியான இடத்துல நாங்கள் வந்து ஒரு மார்க் கொண்டா போடுவோம். அப்போ அப்படி மார்க் போடாட்டில் வந்து எங்களுக்கு தெரியாது இது வந்து எங்கே போகிறாருன்னு சொல்லி. அப்போ எவ்வளத்தடிக்கு வரணும்னு நான் சொன்னால் இந்த இடத்துக்கு வர வேணும். இந்த இடத்துல கேண்டில் டேர்ன் பண்ணுறாரோ அந்த இடத்துக்கு ட்ராப் ஒன்று கொடுக்க வேணும். சரியா? அப்போ வீக்லிக்கு வந்து எவ்வளத்தடிக்கு ட்ராப் பண்ணணும்னு நான் சொன்னால் வீக்லிக்கு இவ்வளத்தடிக்கு வர வேணும். வீக்லிக்கு வர இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சரியாக பார்த்தீங்களா திருப்பி வந்து இதே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறார். பார்த்தீங்களா கிட்ட இந்த இதில் வந்து தான் இதெல்லாம் எங்களுக்கு வந்து இதுக்கு திரும்பி இருக்குது. அதாவது டவுன் ட்ரெண்டில் வந்தவர் இப்போ திரும்பி இருக்கிறார், திருப்பி அப் ட்ரெண்டில் போகிறார். அப்போ என்னது இடத்துல தான் திரும்பி இருக்கிறார். அப்போ நீங்கள் இதில் வந்து சப்போர்ட் லைனை போட்டிங்களான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், இதில் சப்போர்ட் லைன் போட்டிங்களாண்டா இவ்வளத்தில் வந்து எங்களுக்கு
திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது தானே கூடுதலான. அப்போ நான் போட்ட வரைபடம் சரியாக இருக்கா? அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது, இவ்விடத்தில் வந்து சப்போர்ட் எடுக்குது. அப்போ இதை ஃபில் பண்ணுமா? ஆமாம், ஃபில் பண்ணிக்கொண்டு என்ன செய்யும், மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ ஒன் மோர் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் டெய்லி கேண்டிலில் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இது இப்போ வீக்லிக்கும் வந்து என்ன நடக்குது, இந்த இதில் வீக்லி சப்போர்ட், மந்த்லி சப்போர்ட் ரொம்ப தொலைவில் இல்லை. அப்போ இங்கே இருக்குது. அப்போ இப்போ பார்த்தீங்களா என்னது, எங்களுக்கு இந்த பரவல் சேனலில் இப்படி வந்துடுது. அப்போ கூடுதலாக வந்து பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யமாட்டா, இந்த நடுவில் இருக்கிற இந்த இதுவும் ஒரு ட்ரெண்ட் லைனாக தான் நான் பார்க்குறேன்னா, இந்த நடுவில் இருக்கிற இதில் வந்து திரும்பியும் போகிறதுக்கான சந்தர்ப்பம். அப்போ இப்போ என்ன, நான் சரியாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னா என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ இதில் வந்து சப்போர்ட் இருக்குது. அடுத்தது வந்து என்ன நடக்குது, மேலே வந்தார் கீழே போனார், மேலே வந்தார் கீழே போனார், கம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னு நான் சொன்னான் உங்களுக்கு. என்னது, இதில் ஒரு முக்கோணம் வந்துருக்குதா, இந்த முக்கோணத்துக்கு கம்ப்ரெஸ் ஆகிருக்கிறார். அப்போ இதில் வந்து ஒன் மோர் ட்ராப் பண்ணிட்டு இதில் சப்போர்ட் ஒன்று எடுத்துக்கொண்டு என்ன செய்வாரண்டா, மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது. அப்போ டெய்லி கேண்டிலில் ஒன் ட்ராப் ஒன்று இருக்குது. அப்போ இதில் இன்னொரு ட்ராப் ஒன்று வந்துட்டு பயப்படாதீங்க, நீங்கள் ட்ரேடிங் செய்யல, இதில் ஒரு ட்ராப் ஒன்று வந்துட்டு அடுத்தது என்ன செய்யும், மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எங்கே வரைக்கும் போகும், இந்த பின்னை எடுக்கும் மட்டுக்கும் போவார். சரியா, இந்த பின்னை எடுக்க மாட்டேக்கும் போவார். அப்போ என்ன, இப்போ இதில் வந்துட்டு திருப்பி போகல பார்த்தீங்களாண்டா, இது என்ன செய்யுது, இந்த ஏணியை வந்து கீழே இறங்குற ஏணியை வந்து என்ன செய்கிறார், உடைக்கிற மாதிரி தானே இருக்கும். அப்போ திருப்பி ஒருக்கா போய் திருப்பி வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள். சரியா, இவ்வளவு தான் இந்த ட்ரேடிங்கில் இருக்கிற விஷயங்கள். நீங்கள் கணக்கெல்லாம் யோசிக்க வேண்டாம். அப்போ அக்கா நீங்கள் இப்படி சொன்ன, நீங்கள் இப்படி மேலே போயிட்டுது, இதுகள் எல்லாம் இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ டெய்லி கேண்டில், இப்போ நான் உங்களுக்கு மந்த்லி கேண்டில் காட்டினா தான் மந்த்லி கேண்டிலுக்கு கீழே போகிற மாதிரி கிடக்குது, இப்போ வீக்லி கேண்டிலுக்கு கீழே போகிற மாதிரி கிடக்குது. அப்போ இப்போ டெய்லி கேண்டிலுக்கு என்னது, டெய்லி கேண்டிலுக்கு இவ்வளோத்தடிக்கு வந்துட்டு திருப்பி போகிற மாதிரி கிடக்குது. அப்போ ஒவ்வொரு இப்போ நீங்கள் வந்து லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ்ன்றா எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து இப்போ ட்ரேடிங் வந்து ஒரு கலை. அது வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வரைபடத்துக்குள்ள நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை. அப்போ இதை வந்து நீங்கள் என்ன செய்ய வேணும், இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகாமல் இது கீழே வர போகிறாருண்டா இதில் உங்களோட லாஸை வந்து புக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ப்ராஃபிட் இப்போ நீங்கள் கீழே வந்துட்டுதுண்டா, இந்த கீழே வந்துட்டுது, ஓகே இவ்விடத்தில் வந்துட்டுது, நீங்கள் இதில் வச்சு நீங்கள் வேண்ட போகிறீங்களான்னு சொல்லி சொன்னால் இதிலேயே வச்சு நீங்கள் வேண்ட வேணும். வண்டிங்களேண்டா மேலே போகாட்டி கீழே இறங்கிட்டுதாண்டா அதில் லாஸை புக் பண்ணுங்க. சரியா, இப்போ எங்களுக்கு வந்து இப்போ இதில் ஒரு பின் இருக்குது, இவ்விடத்தில் ஒரு பின் வந்து எடுக்காமல் போயிருக்கிறார், இந்த இவ்விடத்தில் பெரிய பின் ஒன்று இருக்குது. அப்போ இதுகளை தான் நீங்கள் வந்து கவனிக்க வேணும். அப்போ மேலே போய் இவ்வளோ நாளும் மேலே போயிட்டார். அப்போ சில வேளைகளில் இந்த பின்னுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பின்னை வந்து சரியான முறையில் வேறு எடுக்கல. சரியாக எடுத்துட்டார். அப்போ இப்போ இந்த பின்னுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனால் இப்போ இதுக்கு வந்து வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட, அதாவது இந்த இடத்துக்கு வரும். அப்போ ஒன் மோர் ட்ராப் கொண்டு வரும், பிறகு அப்படியே மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள். இவ்வளவு தான் உங்களோட மந்த்லி, வீக்லி, டெய்லி அனாலிசிஸ். கணக்கு ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நாளைக்கு உங்களுக்கு ட்ரேடிங் வந்து எப்படியும் ஒரு ட்ராப்புக்கு மேலே வரும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து 1 ஹவருக்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, 1 ஹவர்ன்ற பகுதியை பாருங்க. 1 ஹவர் வந்து எங்களுக்கு வந்து கேண்டில் எப்படி காட்டியிருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ பார்ப்போம். 1 ஹவர் கேண்டில் மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு காட்டுது, கீழே வரதுக்கான சந்தர்ப்பத்தை காட்டல. அப்போ நாளைக்கு இப்போ டெய்லி கேண்டிலில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இப்போ நாளைக்கு உங்களுக்கு டெய்லி கேண்டில் எடுக்கல வந்து உங்களுக்கு இதை விட கீழே இறங்கி உங்களுக்கு வந்து அவர் வந்து ட்ராப் பண்ண கொடுத்தாருண்டா கீழே வர போகிறார். இதை விட மேலே போனாருன்னு சொல்லி சொன்னார், மேலே எங்கேயாவது ஜம்ப் பண்ணி மேலே இருந்து போனாருண்டா அப்படியே திரும்பி போகிறார். ஆனால் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. அப்போ நாளைக்கு எப்படியும் ஓப்பனிங் வந்து கீழே ஒரு ட்ராப் ஒன்று கொடுத்து போட்டு தான் மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரியா, அப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, பயப்படாதீங்கோ. இதில் வந்து ட்ராப் ஒன்று கொடுத்துட்டு சரியா இந்த ட்ராப்பில் இருந்து மேலே போவார். அப்போ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் திடகாத்திரமாக ட்ரேட் பண்ண பழகுங்க. நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ
10 பவுண்ட்லையும் ட்ரேட் பண்ணுறாக்கள் இருக்கணும். அது வந்து எக்ஸ்பர்ட்டான ஆட்கள். அடுத்தது வந்து அக்ரெசிவாக செய்வினம். அவையும் 10 பவுண்டில் வந்து அக்ரெசிவாக நியூஸ் டைமில் செய்து போட்டு போவினம். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து டெய்லியாக நீங்கள் பாவிக்கலாம். இப்போ டெய்லி டைமில் உண்மையிலேயே வந்து நான் அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ பிகினர்ஸுக்கு வந்து நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போகிறது நல்ல. என்னென்னு கேட்டால் உங்களுக்கு அப்போ படிக்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 11 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 11 மணிலேருந்து 12 மணிக்கு ஒப்சர்வ் பண்ணுங்க. 12 மணிக்கு உங்களோட ட்ரேடிங்குக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய வேணுமென்றதை வால்யூம் செட் ஆகிடும். அப்போ நீங்கள் எவ்வளோத்துக்கு நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 1 ஹவருக்கு சில வேளைகளில் இங்கேருந்து 3307 இருக்குதா, அப்போ 3260க்கு வாரதுக்கான சந்தர்ப்பங்கள், 60 70 60க்கு வாரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ வந்துட்டு திருப்பி மேலே போகுது. அப்போ எவ்வளவு $40 50 பிப்புக்கு கீழே $50 கீழே இறங்கும். சரி, $50 கீழே இறங்கும். அப்போ $50 கீழே இறங்கிட்டு மேலே திருப்பி போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ இதுதான் வந்து உங்களோட நாளைக்கு ஒரு ட்ராப் ஒன்று இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, ஒரு ட்ராப் ஒன்று இருக்குது. அந்த ட்ராப் முடிய அப்படியே மேலே போவார். இதுதான், வேறு ஒன்றுமே உங்களை மிஞ்சி போக போகிறது இல்லை. சில வழிகளில் இவர் என்ன செய்வார்டா, மேலே ஒரு போய் எங்களுக்கு ஒரு வித்தியை ஒன்று காட்டுவார். எங்களுக்கு தெரியும் இவர் மேலே போய் வித்தை காட்டுறாருண்டா அது கீழே இன்னொரு ட்ராப் ஒன்றுக்கு தானேன்ட்டு சொல்லி. அப்போ அங்கே போய் வித்தை காட்டினாலும் கீழே ஒரு ட்ராப் இருக்கத்தான் செய்யும். இந்த ட்ராப்புக்கு வராமல் இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் மேலே போகாது. அப்போ இதில் பார்த்தீங்களா ஒரு குட்டி எம் பேட்டர்ன் இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு குட்டி எம் பேட்டர்ன் இருக்குது. இப்போ இதுவே நான் வந்து வேறு அனாலிசிஸ்க்கு போய் காட்டுறேன். நான் வந்து ஒவ்வொரு அனாலிசிஸும் செய்கிறது. இப்போ இதில் வந்து ஒரே மாதிரி அனாலிசிஸ் பார்த்தீங்களா, அதே அனாலிசிஸை செய்திருக்கிறேன். நடுவில் வந்து அப்போ இப்போ இது வந்து நான் நினைக்கிறேன் டெய்லி கேண்டிலில் போட்டிருப்பேன். இங்கே மட்டுக்கும் இருக்குது. அப்போ ட்ராப் இங்கே வருமாண்டா இந்த இவடத்தடிக்கு ட்ராப் இருக்குது. இதில் என் சப்போர்ட், கூடுதலான சப்போர்ட் ஏன் நான் போட்டேன்ட்டு அந்த இதில் வந்து பூவை போட்டது திரும்பி போகுது. அப்போ இந்த சப்போர்ட்டையும் இந்த சப்போர்ட்டு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, இந்த சப்போர்ட் வந்து இதுவும் வந்து இது ஏறேக்கிலேயே இது போட்ட சப்போர்ட் வந்து அப்படியே இருக்குது. இது வந்து இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்கேக்கில் இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. இப்போ ஏன்னா மேலே ஏறிக்கொண்டு போய் இதில் வந்து நின்றுச்சுது. பிறகு பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யுது, இதில் வந்து சப்போர்ட் எடுக்குது. அப்போ நான் இடத்துல போட்டு வச்சுனால் இது அதே மாதிரி போகுது. அப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னது என்ற மந்த்லி சார்ட் அனாலிசிஸில் இருக்குது. இவ்வளோ தான் இதில் இருக்கிற ட்ரேடிங்கில் இருக்கிற விஷயங்கள். வடிவாக பார்த்து நாளைக்கு ட்ரேடிங்கை எடுங்கோ. ரொம்ப சந்தோஷம். உங்களோட நான் என்னோட நாலேஜை வந்து பகிர்றதுக்கு. அநேகமாக வந்து இது வந்து இலங்கை பெண்மணிகளுக்கு தான் நான் கூடுதலாக இது டார்கெட் பண்ணி செய்கிறது. அவையல் வந்து இதுகளுக்கு சப்போர்ட் எடுத்து அவையல் படித்து கொண்டு செய்யணும்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, பாய்.